ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நானும் இங்கே நல்லா இருக்கேங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மீன் குழம்பு ரெசிபி தான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஒரு கிண்ணத்தில் நீங்கள் புளி வந்து தேவையான அளவுக்கு புளி கரைச்சி வச்சுக்கோங்க. கூடவே வந்து ஒரு 3 சைஸ் தக்காளியுமே கரைச்சிட்டு கொஞ்சமாக கல் உப்பு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு கரைச்சிக்கோங்க. கூடவே வந்து தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்து நீங்கள் எவ்வளோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் கலந்து வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு 2 வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, கடுகு, வெந்தயம், ஒரு சின்ன கிண்ணத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக இஞ்சி, இது 2மே வந்து இடித்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடாயில் கொஞ்சமாக எண்ணெய், தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த ஆயில் கேன் பார்த்திங்கன்னா நான் காட்டியிருந்தேன் இல்லைங்களா, இந்த என்னென்னா இந்த டிஷ்யூ பேப்பர் வந்து நான் ஆக்சுவலாக போடும்போது சொல்லியிருந்தேன், ஆயில் வந்து எதாவது லீக்கேஜ் இருந்தால் நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு. ஆனால் இன்றைக்கி வரைக்குமே சொல்கிறேங்க, ஒரு சொட்டு கூட அதில் லீக்கேஜே இல்லை. சூப்பராக இருக்குது அந்த ப்ராடக்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கடாயில் வந்து கடுகு, வெந்தயம் இது 2மே பொரிஞ்சதுக்கப்புறமா இந்த பச்சை மிளகாவும் இஞ்சியுமே வந்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா கை வச்சு எடுக்காதீங்க. லைட்டாக அந்த காரம் பட்டுடுச்சுன்னா கண்ணெல்லாமே ரொம்ப எரிய ஆரம்பிச்சிடும். நம்ம எங்கெங்கெல்லாம் வந்து ஃபேஸில் கை வைக்கிறோமோ அதெல்லாம் ரொம்ப எரியும். அதனால தான் சொல்கிறேன். ஸ்பூன்லேயோ இல்லை கரண்டிலேயோ நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா வெங்காயம், கல் உப்பு, கருவேப்பிலை இதையுமே போட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வந்து பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. எங்கள் அம்மா மீன் குழம்பு வைக்கும்போது இப்படி தான் வந்து செய்வாங்க. தக்காளி பார்த்திங்கன்னா இந்த கரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையை வந்து எடுத்து இந்த வெங்காயத்து கூடயே போட்டு வதக்கிப்பாங்க. ஏம்மா அப்படி பண்ணுற அப்படின்னு கேட்டால், இல்லைம்மா தக்காளியுமே நல்லா வதங்கிடும், டேஸ்ட்டுமே வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி சொல்லிட்டு நானுமே வந்து மேரேஜ் ஆனதுலேருந்து இப்படி தான் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி நல்லா வந்து சிம்மாக வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா தேங்காவும் மீனுமே வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து காரப்பொடி மீன் தாங்க வந்து வாங்கியிருந்தோம். அந்த மீனுக்கு பார்த்திங்கன்னா மிளகு, பூண்டெல்லாம் இடித்து வச்சாலும் சூப்பராக இருக்கும் குழம்பு. ஆனால் பசங்க பார்த்திங்கன்னா அது ரொம்ப விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அதனால் நான் தேங்காய் பால் அரைச்சி தான் வந்து நான் வந்து மீன் குழம்பு எப்போவுமே வைப்பேன். ஏன்னா வெறுமா வச்சாலுமே எங்கள் வீட்டில் சாப்பிட மாட்டோம். தேங்காய் பால் ஊற்றி மீன் குழம்பு வச்சா மட்டும்தான் வந்து கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இந்த அரிசி கழுவின தண்ணி இருக்குது பார்த்திங்களா, அதையுமே வந்து ஒரு குழம்புல போட போகிறோம் மீன்னா ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடியே வந்து மீனில் வந்து ஊற்றி வச்சுருங்க. அந்த ஈச்ச ஸ்மெல்லாம் வந்து ரொம்ப இருக்காது. தேங்காய் பாலுமே வந்து நான் கொஞ்சம் நல்லா திக்காக அரைச்சி வச்சுட்டேங்க. கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வந்து திப்பி இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. குழம்புக்கு வந்து நல்லா தான் இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா குழம்பு கொதிக்கிற சமயத்தில் நீங்கள் வந்து மீன்லாம் சேர்த்துக்கோங்க. மீன் எல்லாமே சேர்த்ததுக்கப்புறமா பொறுமையாக வந்து கரண்டி வச்சு கிளறி விடுங்க. இல்லை மீன்லாம் வந்து உடஞ்சிரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா என்கிட்ட வந்து ட்ரைபாட்லாம் வந்து இல்லைங்க. நான் இனிமேல் தான் வாங்கணும். யாரும் வந்து வீடியோ இந்த மாதிரி கொஞ்சம் தள்ளி தள்ளி காட்டுறேன்றதால நீங்கள் வந்து தப்பாக நினச்சிக்காதீங்க. அதுக்காக தான் சொல்கிறேன். கூடிய சீக்கிரம் நான் வந்து ட்ரைபாட்லாம் வாங்கிடுறேன். ஏன்னா அதனால தான் நான் வந்து லெஃப்ட் ஹேண்ட்லேயே வந்து வீடியோ எடுத்துகிட்டு ரைட்டில் வந்து கலர்ற மாதிரி தான் நான் எப்போவுமே காட்டுவேன். யாரும் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க, சாரி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து பொறுமையாக கலரிட்டு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் போல் வந்து பார்த்திங்கன்னா குழம்பு வந்து சிம்மாக வந்து வெந்ததுன்னா மீனுமே நல்லா சாஃப்டாக வெந்துடும். அதே மாதிரி குழம்புமே வந்து பொறுமையாக நல்லா வந்து கொதி வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் தேங்காய் பால் இருக்குது பார்த்திங்கன்னா, அதை வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கணும். தேங்காய் பால் ஊற்றிங்கன்னா தான் அந்த குழம்புக்கே வந்து வேறு லெவல் டேஸ்ட்டு வந்து கொடுக்கும். இதில் முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வெல்லங்க. வெல்லமுமே வந்து நான் எப்போவுமே வந்து காரக்குழம்பாகட்டும், சாம்பாராகட்டும், இந்த மாதிரி மீன் குழம்புனா கொஞ்சமாக வெல்லம் போட்டிங்கன்னா டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கொத்தமல்லி தூவி இறக்கிட்டிங்கன்னா மீன் குழம்பு ரெடி. இந்த சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த ஒரு லாங் வீடியோவில் மறக்காமல் சந்திக்கலாம்.